மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் மற்றும் புக் இன்சைட் கொஸ்டின்ல எதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டினை மட்டும் படிங்க, கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டினை மார்க் பண்ணிக்கோங்க. சொல்லக்கூடிய இன்சைட் கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணலாம் கன்ஃபார்மாக. சரிங்களா? சாப்டர் 1 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா இயற்பியல் அளவுகளின் வகைகளை விவரி. ஃபிஃப்த் கொஸ்டின் என்னது அப்படின்னா நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மையை வரையறு. இந்த ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதே பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னது, அதாவது குருவினா தான் நம்ம 2ன்னு போட்டிருக்கோம், நெடுவினாவை 3ன்னு போட்டிருக்கோம். அப்போ குருவினால் உள்ளதில் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 2, 3, 4. இடமாற்று தோற்று முறை, முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகள், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். இந்த 3மே 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின், மிக முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நெடுவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததான் ஃபிஃப்த் கொஸ்டின். இது முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அதுவும் ஃபிஃப்த் கொஸ்டின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படின்னு இருக்கும் அந்த கொஸ்டின். அதுலேருந்து வரக்கூடிய கணக்குகள் ரொம்ப முக்கியமான கணக்குகள். பிழை கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முக்கோண முறை, ரேடார் முறை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சார் புக் பேக் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தாது. புக்கு சைடில் கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் படிச்சிருக்கணும். சரிங்களா? அது எந்தெந்த கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதி வச்சு அதை மட்டுமாவது படிங்க. படிச்சிங்க அப்படின்னா முதல் பாடத்துலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததான் சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு உண்டான 2 மார்க். என்ன பொறுத்தளவுக்கு சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்கும் பெரிய 2 மார்க் கிடையாது, சின்ன சின்ன 2 மார்க் தான் இருக்கும். 4 லைன் தான் இருக்கும். ஸோ எல்லா 2 மார்க்கையும் படிச்சிங்கன்னா நல்லது. அதுலேயும் எக்ஸாமில் எதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்கோம் அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5, 7, 10. இதில் 3 மார்க்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன 3 மார்க் வருது அப்படின்னா 12வது கேள்வி 14வது கேள்வியும் என்னது அப்படின்னா 3 மார்க்கில் என்ன செய்யும் அப்படின்னா கேட்குறாங்க. 12வது கேள்வி என்னது அப்படின்னா கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகத்தின் வரையறை ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினும் அடுத்ததான் 14வது கேள்வி என்ன கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாடுகளை எழுதுக. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த 14வது கேள்வி 3 மார்க்கில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வேறு எந்த 3 மார்க்கில் செகண்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான 3 மார்க்னு கேட்பீங்க அப்படின்னா 2, அதாவது நெடுவினால் இருக்கக்கூடியதில் 2, 4, 6. ரெண்டாவது என்ன இருக்குது, ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பண்புகள். தனித்தனியாக கேட்டாங்கன்னா 3 மார்க்கு, சேர்ந்து கேட்டாங்கன்னா ஸ்கேலாரையும் வெக்டாரையும் சேர்ந்து கேட்டாங்கன்னா 5 மார்க். அடுத்ததாக உங்களுக்கு 4வது கேள்வி இயக்க சமன்பாடுகளை வருவிக்கும் போது செங்குத்தாக கீழே விழும் பொருள், செங்குத்தாக எறியப்பட்ட பொருள், ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதை உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது 6வது கேள்வின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவை. 6வது கொஸ்டின். சரிங்களா? இது 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின். இந்த 3 கொஸ்டின் கண்டிப்பாக படிக்காமல் எக்ஸாமுக்கு நீங்கள் போகவே கூடாது. அந்த அளவுக்கு முக்கியமான கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெக்டர்களின் கூடுதல் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். தென் 5 மார்க் கொஸ்டினில் 3வது மாறா முடுக்கம் பெற்ற பொருளில் இயக்க சமன்பாடுகளை வருவிக்கும். இது அதை விட முக்கியம். 5வது கொஸ்டின் கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் சாய்வாக எறியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தள நடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றின் சமன்பாடுகளை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக புக்கின் சைடில் படிக்க வேண்டிய கொஸ்டின் என்னது அப்படின்னா எரிபொருள் என்றால் என 2 எடுத்துக்காட்டு தருக. எக்ஸாம்பிள் ரிப்பீட்டட் 2 மார்க். புள்ளி நிறை வரையறு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நிலை வெக்டர் என்பது யாது, இதுவும் எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்த சாப்டர் 3 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய 2 மார்க் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 7, 8, 10, 11. இந்த 2 மார்க்லாம் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுலேயே என்னெல்லாம் 5 மார்க்கில் மொத்தமே 4 5 மார்க் தான் கொடுத்துருக்கோம். இந்த 4 5 மார்க்கு நீங்கள் கட்டாயம் என்ன செஞ்சாகணும், படிச்சு தான் ஆகணும். இதில் ஏதாவது விட்டுட்டு படிக்கலாம் சார் அப்படின்னா இதில் கண்டிப்பாக எதையுமே நீங்கள் விட்டுட்டு படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேர்கோட்டு உந்த அளவின்மை விதியை நிறுவி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தில் செங்குத்து மற்றும் கிடைத்தளவு வரி. இது அதை விட முக்கியமான கேள்வி. ஃபோர்த்து கொஸ்டின் அப்படின்னா உராய்வு எவ்வாறு தோன்றுகிறது என்பதை விவரி. 9th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா
சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனை அதை சுருக்கமாக விவரின்னு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, 5 படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா குருவினால் 1, 5, 6 3 மார்க்கில் வரும். நெடுவினால் 2, 5, 10 இதையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ அதையும் தரவாக என்ன செஞ்சுப்பாங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர் 4ன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 1வது சாப்டரையும் 4வது சாப்டரையும் படிச்சிங்க அப்படின்னா போதும். சார் நான் பாஸ் பண்ணவே கஷ்டப்படுவேன், எனக்கு பாஸ் மார்க் வாங்கணும், ஆனால் 70க்கு 30 மார்க் வரணும் சார், எதை படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டரையும் 4வது சாப்டரையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 30 மதிப்பெண் கண்டிப்பாக வாங்குவோம். சரிங்களா? சாப்டர் 4 ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபுல்லாக படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குறித்து கொடுத்த கொஸ்டினை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுங்க. சரிங்களா? ஒரே ஒரு புக்கு இன்சைடு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு புக்கு இன்சைடு கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த ஒரு புக்கு கொஸ்டினை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. இது சாப்டர் 4. அடுத்த சாப்டர் 5 பொறுத்தளவுக்கு சாப்டர் 5 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர்னு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து படிங்க. சரிங்களா? சாப்டர் 2 பொறுத்தளவுக்கு 1, 3, 4, 5, 10, 11, 12, 17 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா குருவினால் 8வது கொஸ்டினும் நெடுவினால் 8, 9 என்ன கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 4, 5, 6, 10 இதெல்லாம் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த 8வது கொஸ்டின் 9வது கொஸ்டின் எந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இணையச்சு தேற்றம் மற்றும் செங்குத்து அச்சு தேற்றம், இந்த ரெண்டுமே முக்கியமான கேள்வி தான். ஸோ அதை படிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் 6 பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் அதில் பாதி தான் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெப்லர் விதின்னு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இந்த கொஸ்டினை படிங்க, கண்டிப்பாக 3 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பேன். சரிங்களா? அது போக நான் பாடம் ஃபுல்லாத்துக்குமே உங்களை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.